अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुह। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलाम अला रसूलिल करीम अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु तबारक व तआला फ़िल क़ुरआनिल मजीद वल फ़ुरक़ानिल हमीद। फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। इन्नल्लज़ीना क़ालू रब्बुनल्लाहु सुम्मा इस्तक़ामू फ़ला ख़ौफ़ुन अलैहिम वला हुम यहज़नून उलाइका अस्हाबुल जन्नह ख़ालिदीना फ़ीहा जज़ाअन बिमा कानू यअमलून। सदक़ल्लाहुल अज़ीम। அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும். சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே அஹ்காஃப் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே 14வது வசனத்திலே கூறுகிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், நிச்சயமாக அவர்கள் சொல்வார்கள் எங்கள் ரப் அல்லாஹ் என்று கூறி, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு, பிறகு அதிலே நிலைத்திருப்பார்கள். யார் என்னுடைய ரப் அல்லாஹ் என்று சொல்லி அதிலே நிலைத்திருப்பாரோ ஃபலா கௌஃபுன் அலைஹிம், அல்லாஹ் அவர்களுக்கு எந்த அச்சமும் தர மாட்டான். வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த கவலையும் இருக்காது என்பதை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். மேலும் சொல்றான், உலாயிகா அஸ்ஹாபுல் ஜன்னah, அவர்கள் தான் சொர்க்கவாசிகள். காலிதீன ஃபீஹா ஜஸாஅன் பிமா கானூ யஅமலூன், அவர்கள் செய்த நற்காரியத்திற்காக, அவர்கள் செய்த நன்மையின் காரணமாக அவர்கள் என்றென்றும் சொர்க்கத்தில் இருப்பார்கள். காலிதீன ஃபீஹா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் அழகாக எடுத்து காட்டுகிறான். சகோதரர்களே, எந்த அளவுக்கு ஒரு மனிதரிடத்தில் ஈமான் இருந்தால் அவருக்கு அல்லாஹ் தரக்கூடிய பாக்கியங்களை பாருங்கள், அல்லாஹ் தரக்கூடிய பொக்கிஷங்களை பாருங்கள், எப்பேற்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பானவர்கள், அதே போன்று தான் எந்த அளவுக்கு என்று சொன்னால், இஸ்லாம் என்பது, ஈமான் என்பது 70க்கு அதிகமான கிளைகள் உண்டு. அந்த தீனுல் இஸ்லாம் இருக்கிறதே, அந்த இஸ்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை துறைகள் இருக்கின்றதோ அத்தனை துறைகளுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. நாம் எந்த துறையில் இருக்கிறோமோ அந்த துறையிலே அல்லாஹ்வுடைய கட்டளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் படி நடந்தால் நிச்சயமாக அவருடைய ஈமான் தான் பரிபூரணம் அடைந்து விட்டது என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்திலே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போல் அன்பானவர்கள், எந்த அளவுக்கு என்றால், கண்ணியமானவர்களே, ஒருவர் பாவம் செய்கிறார், ஒருவர் தவறு செய்கிறார், ஒரு குற்றம் செய்கிறார். அந்த பாவங்கள், தவறுகள், குற்றம் செய்த பிறகும் கூட அவர் நிம்மதியாக இருக்கிறார். அவருடைய உள்ளத்தில் எந்த பாதிப்பும் இல்லை, அவர் சாந்தமாக இருக்கிறார், அவர் அமைதியாக இருக்கிறார் என்றால், அன்பானவர்களே, நினைவில் கொள்ளுங்கள், அவருடைய உள்ளம் இருக்கிறது, அவருடைய மனசாட்சி இருக்கின்றது, அது இறந்து போய்விட்டது, அவருடைய மனசாட்சி செத்து போய்விட்டது, அவரிடத்தில் ஈமான் வெளியேறிவிட்டது.
ஒரு மனிதன் தவறு பாவம் செய்து குற்றம் செய்த பிறகும் கூட அவரிடத்திலே ஒரு சாந்தமோட உள்ளம் அமைதியாக இருக்கிறது என்று சொன்னால் அவரிடத்தில் ஈமான் வெளியேறிவிட்டது. அவர் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்து திரும்ப அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடி கலிமாவை புதுப்பிக்க வேண்டும் சகோதரர்களே. ஏன் என்று சொன்னால் அவரிடத்தில் ஈமான் இருக்கும்போது தவறு செய்தால் அவருடைய உள்ளம் உறுத்தும். ஈமான் இல்லை என்று சொன்னால் தான் இப்படிப்பட்ட செயல்களை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். அன்பானவர்களை மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே, ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகை கடமையாக்கப்பட்டுள்ளது. அந்த தொழுகை நாம் தொழுது விட்டால் கடமை முடிந்து விட்டது. அதே போல வருடத்திற்கு 1 மாதம் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அந்த நோன்பை நோற்று விட்டால் கடமை முடிந்து விட்டது. அதே போல ஒரு மனிதன் வசதியாக இருக்கிறார், செல்வந்தராக இருக்கிறார், ஆண்டுக்கு ஒரு முறை 102% சக்காத் கொடுத்து விட்டால் கடமை முடிந்து விட்டது. அதே போன்று செல்வந்தராக இருக்கக்கூடியவர் ஆயுளிலே ஒரு முறை ஹஜ் செய்து விட்டால் அவருடைய கடமை முடிந்து விட்டது. ஆனால் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அஹ்லாக், நற்பண்பு, நற்சிந்தனை, இது 24 மணி நேரம் ஒரு மனிதன் மீது கடமையாக இருக்கிறது. இதை நாம் அலட்சியமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த அஹ்லாக் நற்பண்பு இருக்கிறதே, நற்பண்பு 24 மணி நேரமும் ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிம்களும் இதன் மீது செயல்படுவது அவசியமாக இருக்கிறது. அதே போன்று தான் அன்பானவரை மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு நபர் ஒரு மார்க் அறிஞரிடம், ஒரு ஆலிமிடம் போய் கேட்கிறார், எங்க ஒரு காலத்தில் நாங்கள் மோஜிசாத்தை பற்றி கேள்விப்படுவோம், அற்புதங்களை பற்றி கேள்விப்படுவோம், கராமத்து பற்றி கேள்விப்படுவோம். ஆனால் இந்த காலத்தில் மோஜிசாத்தை பற்றி யாரும் பேசுறதில்லை, அற்புதங்களை பற்றி யாரும் சொல்வது கிடையாது, யாரும் கராமத்தை பற்றி வெளிப்படுத்துவது கிடையாது. ஏன் அதற்கு என்ன விஷயம்? அப்போது அந்த மார்க் அறிஞர் சொன்னார், பதில் சொன்னார், அன்பு தோழரே, அந்த காலத்தை விட இந்த காலத்தில் தான் கராமத் அதிகமாக இருக்கிறது என்று சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? நாம் இவ்வளவு பாவங்கள் செய்தும் கூட, நாம் இவ்வளவு தவறுகள் செய்தும் கூட, நாம் இவ்வளவு குற்றங்கள் புரிந்தும் கூட, செய்யறோமா இல்லையா? இவ்வளவு குற்றங்கள் புரிந்தும் கூட அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? நம்மை பசியோடு தூங்காட்டுவதில்லை. உலகத்தில் யாராவது பசியோடு தூங்குறாங்களா? இவ்வளவு பாவங்கள் செய்தும் கூட அல்லாஹ் நம்மை பசியோடு தூங்காட்டவில்லை என்று சொன்னால் இதை விட ஒரு கராமத் தேவையாகும் நமக்கு? இப்படிப்பட்ட கராமத் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் தான் அறிவது இல்லை என்பதை அந்த மார்க் அறிஞர் அந்த நபருக்கு பதில் சொல்றார். சகோதரர்களே, எவ்வளவு பெரிய உண்மையான விஷயம் பாருங்க. நம்முடைய பாவத்தையும் தவறையும் குற்றையும் அல்லாஹ் பிடித்து விட்டால் நமக்கு ஒருவேளை சோறு கிடைக்குமா? ஒரு மிடர் தண்ணி கிடைக்குமா? எனவே அன்பானவர்களே, இது தான் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு மோஜிசாத், இது தான் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதம். அன்பானவர்கள் மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும், அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டும் என்றால் சில விஷயத்தை நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். அது எதுவென்றால், நம்முடைய நாவில வரக்கூடிய சொற்கள், நம்முடைய நாவில வரக்கூடிய அல்ஃபாதுகள் எதுவாக இருக்க வேண்டும் என்றால், அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், இன்ஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ், இது போன்ற வாசகத்தை ஒரு முஸ்லிம் அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி அவருக்கு கிடைத்து கொண்டே இருக்கு. அப்படி செய்கிறோமா? உலக வழக்கத்திலே எந்த விடயங்கள் இருக்கின்றதோ அதைத்தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த விஷயத்திலே அன்பானவர்களை கவனம் செலுத்த வேண்டும். மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே, இரவு நேரத்தில்
இரவு நேரத்தில் கபரஸ்தானுக்கு போகிறதுக்கு பயப்படுறோம். தனிமையில் இரவு நேரத்தில் மன்னரை கபரஸ்தானுக்கு போகிறதுக்கு பயப்படுறோமா இல்லையா? அஞ்சுகிறோம், நடுங்குகிறோம். கபரஸ்தான் மேலே தனிமையில் போகிறதில்ல. நைட்டில் சிந்தித்து பாருங்க, நாம் பாவம் செய்துவிட்டு, தவறு செய்துவிட்டு, குற்றம் செய்துவிட்டு நாம் கபருக்குள்ள அடங்கி இருந்தால் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்க. நிம்மதியா இருக்க முடியுமா? இவ்வளவு பாவங்கள் செய்து விட்டும் கூட, அதாவது எந்த அளவுக்கு என்றால் உயிரோடு இருக்கும் போது நடு ராத்திரியிலே கபரஸ்தானுக்கு போறதுக்கு பயப்படுறோம். பாவங்களோடு கபருக்கு போனா நம்ம நிம்மதியா இருப்போமா? நிம்மதி கிடைக்குமா? எனவே அன்பானவர்களை, இந்த விஷயத்தை நாம் சற்று கவனத்தில் வைக்க வேண்டும். அதே போன்று தான் அன்பானவர்கள், எந்த அளவுக்கு என்று சொன்னால் பாருங்க, ஒரு நபர் ஒரு மார்க்க அறிஞர்கிட்ட வந்து கேட்கிறார், ஹஜ்ரத் அவர்களே, எங்களுக்கு ஒரு நல்ல நசியத் சொல்லுங்க, ஒரு நல்ல அறிவுரை சொல்லுங்க, அதை கேட்டு செயல்படுற மாதிரி இருக்கணும். எந்த அளவுக்குன்னா, அவர் சொல்ற அறிவுரை கேட்டு அவரே ஆச்சரியப்பட்டு போயிட்டார். அவர் என்ன அறிவுரை சொன்னாருன்னா, ஓ தோழரே, நீ அறிவுரை கேட்கிற, நான் ஒரு குட்டி அறிவுரை தான், ஆனா கேளுங்க. அந்த அறிவுரை என்னவென்றால், உன்னை பற்றி மக்கள் அல்லாஹ்விடம் முறையிடாதவாறு நடந்து கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட சின்ன விஷயம்தான் அவர் சொல்றாரு. அறிவுரை எப்படி பாருங்க, உன்னை பற்றி மக்கள் அல்லாஹ்விடத்திலே முறையிடாதவாறு நடந்து கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன? யா அல்லாஹ், இன்னார் அநியாயம் செய்து விட்டார், இன்னார் அக்கிரமம் செய்து விட்டார், இன்னார் பிரார்த்தனை பண்ணி விட்டார், இன்னார் மோசடி செய்து விட்டார், இன்னார் திருடி விட்டார். இது போன்ற விஷயங்களை ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்தில் முறையிடாதவாறு நீ நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். பார்க்கறதுக்கு சின்ன விஷயமா இருக்கு, எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அன்பானவர்களே, இதில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால், இன்றைய காலத்தில் முஸ்லிமுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, அவங்களுடைய செயல்பாடுகள், அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா, உதாரணமாக பாருங்க, யாராவது மஹல்லாவில் இறைச்சி பங்கிடுவதற்காகவோ அல்லது யாராவது காசு கொடுத்தா அதை பங்கிடுறதுக்காக நம்ம போனோன்னு வச்சிங்களேன், ஒரு வீட்டுக்கு போகிறோம், இங்கே பாரும்மா இன்னார் ஆடு அறுத்தார், எல்லாரும் பாக்கெட் போட்டு கொடுத்துருக்காரு, உங்களுக்கும் கொடுத்தாரு. அப்போ என்ன செய்வாங்கன்னா, அவங்க வீட்டிலேருந்து வருவாங்க, வெளியே வருவாங்க, எங்கள் வீட்டில் ஒரு வீடுன்னு நினைக்காதீங்க, எங்கள் வீட்டில் 3 குடும்பம் இருக்குது, 3 பொட்டலம் கொடுங்க கேட்குறாங்களா இல்லையா? அதே போல சிலர் வருவார், ஒரு வீடு நினைக்காதப்பா, எங்கள் வீட்டில் 5 குடும்பம் இருக்கு. அதே இன்னொருத்தட்ட போனோம்னு வச்சு அவர் சொல்லுவார், எங்கள் வீட்டில் 7 குடும்பம் இருக்கு, 7 பொட்டலம் தாங்க. கேட்குறாங்களா இல்லையா? நாம் பார்க்குறோமா இல்லையா? அதே போன்ற அன்பானவர்களே, அந்த முஸ்லீம் வீட்டில் சென்று நான் மஸ்ஜிது சந்தா வந்திருக்கேம்மா, மதரசாவுக்காக சந்தா பண்ண வந்திருக்கேன், ஒரு ஏழை இருக்க உதவிக்காக வந்திருக்கேன், ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, உதவி செய்யுங்க என்று சொன்னால், அந்த மனிதர், அந்த குடும்பம், அந்த வீட்டுக்காரர் சொல்றாங்க, இங்க பாருங்க, நாங்கள் 3 பேர் இருக்கோம் இல்லையா, எல்லாமே ஒரே குடும்பம். நாங்கள் 5 பேர் இருக்கோம் இல்லையா, அந்த வீட்டில் எல்லாம் ஒரு குடும்பம். ஒரே வீட்டில் 7 பேர் இருக்காங்கல்ல, எல்லாம் ஒரே குடும்பம். எங்க ஒற்றுமையா இருக்காங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய விஷயத்திலே அல்லாஹ்வுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டால் அது எந்தெந்த இடத்துல உஷாரா காட்டுறாங்க பாருங்க. எனவே அன்பானவர்களே, நம் இடத்துல ஈமான் முறையாக இருந்தால், ஈமான் பக்காவாக இருந்தால் நாம் கொடுக்க தான் ஆசைப்படுவோம். இந்த மாதிரி விஷயத்திலே நாம் இந்த மாதிரி விஷயத்தை பார்க்கிறோம் என்று சொன்னால் ஈமான் நம் இடத்தை பலகீனமாக இருக்கிறது என்ற அர்த்தம். அதே போலதான் அன்பானவர், மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால், அன்பானவர்களே, அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பிரபலமான இறைநேசர். அவருக்கு பல உலகம் ஃபுல்லாக ஒரு சிஷ்யர் இருக்காங்க. அவர் சொன்ன வாசகம் கேட்கக்கூடிய, நம்முடைய நினைவு வைக்கக்கூடிய வாசகம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அல்லாஹ் அல்லாதவரிடம்
நீங்கள் கேட்பது, முறையிடுவது நீங்கள் செய்யக்கூடிய பெரும் பாவம், பெரும் குற்றம். சொன்னது யாருங்க? அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். சொன்ன பிறகு சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, அன்தும் அபீதுல் கல்க், அபீதுர் ரியா, அபீதுன் நிஃபாக். அல்லாஹ் உங்களை படைச்சிருக்கா, நீங்க அல்லாஹ்ட்ட கேட்காம, அல்லாஹ்வுடைய கஜானா மிகப்பெரியது, அல்லாஹ்வுடைய செல்வம் மிகப்பெரியது, அல்லாஹ்வுடைய வல்லமை மிகப்பெரியது. அதையெல்லாம் விட்டு விட்டு அல்லாஹ் எந்த படைப்பினங்கள் இருக்கின்றதோ அந்த படைப்பினங்களுக்கு நீங்கள் அடிமையாக இருப்பது, முகஸ்துதிக்கு நீங்கள் அடிமையாக இருப்பது, இது போன்ற விஷயங்களை முஸ்லிமா அதாவது அவர் சொல்றாங்க, இது போன்ற விஷயத்தில் என் எச்சரிக்கையாக இருங்க. உங்களிடம் அதாவது நீங்கள் ஏதாவது கேட்பதாக இருந்தால், ஏதாவது முறையிடுவதாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் மட்டுமே கேளுங்கள், அல்லாஹ்விடம் மட்டுமே முறையிடுங்கள். இதை சொன்னவர் யார் என்றால் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர், மிகப்பெரிய ஒரு ஆலிம். எந்த அளவுக்கு தன்னுடைய அடியாருக்கு நசிஹத் செய்கிறார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் தன்னுடைய சீடர்களுக்கு. அதே போன்று தான் அன்பானவரை மேலும் பாருங்க, நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன், மிகவும் வியந்து போயிட்டேன். ஒரு ஜோதிடர் ஒரு பிரபலமான தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேட்டி கொடுத்துருக்காரு. கேள்வி பதில் நடக்குது. அதில் எல்லாம் கேள்வி கேட்குறாங்க, அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் சொல்கிறாங்க, ஒரு பதில் சொல்லிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் ஒரு முஸ்லீம் நபர், ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் கேட்கிறார், அவர் லைனில் வர்றாரு, ஜோதிடர் அவர்களே, எனக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு, நான் ரொம்ப கவலையா இருக்கேன், ரொம்ப சிரமத்தில் இருக்கேன், ரொம்ப பரேஷானியா இருக்கேன், எனக்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்க. அல்லாஹு அக்பர். ஒரு முஸ்லீம் ஒரு காஃபிர்கிட்ட, ஒரு ஜோதிடர்கிட்ட, ஒரு ஜோசியம் பார்க்கிறவர்கிட்ட, ஒரு குறி சொல்றவர்கிட்ட கேட்கிறாரு, என்னுடைய பிரச்சனை ஹல் பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹ். பாருங்க, அந்த மனிதர் சொல்றார், அந்த ஜோசியக்காரர், அந்த நிபுணர் சொல்றார், என்ன சொல்றார் தெரியுமா? நீ யாருப்பா? நான் ஒரு முஸ்லீம். உன்னுடைய பேர் என்ன? அப்துல்லாவா, அப்துல் ரஹ்மான், அப்துல் காதரா? என் பேர் அப்துல் காதர். அப்ப சொல்றார் அவரு, நீ 5 வேளை தொழுகிறாயா? அவர் சொல்ற அறிவுரை பாருங்க, எந்த அளவுக்கு சொன்னார் என்றார். சகோதரர்களே, ஒரு ஆலிம் சாவோட இந்த மாதிரி நசிஹத் பண்ணியிருக்க மாட்டார். அவர் சொல்றார், நீ ஒரு முஸ்லீமாக இருந்து உன்னுடைய மார்க்கத்திலே ஜோசியம் பார்ப்பது தடையா இல்லையா? மார்க்கம் தடை செய்கிறதா இல்லையா? ஆமாம், தடை செய்கிறது. குறி கேட்பது தடையா இல்லையா? ஆமாம், தடை செய்கிறது. அப்படி இருந்து நீ கேட்கலாமா? ஒரு முஸ்லிமாக இருந்து இது போன்ற பிரச்சனை என்று நீ எடுத்து காட்டலாமா? அன்பானவர்களை மேலும் சொல்றாங்க, உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் மார்க்கத்திலே தீர்வு உண்டு என்று அவர் சொல்றாருங்க. எப்படி சொல்றாருன்னா, நீங்கள் 5 வேளை தொழுறியாப்பா, நீ 5 வேளை தொழுதால் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே போல ஒவ்வொரு சமயத்திலும் உன்னுடைய அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால், ஒவ்வொரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா, அல்ஹம்துலில்லாஹ், லா ஹவுலா, இன்ஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், அவர் சொல்றாருங்க, அவர் சொன்ன வார்த்தை. இப்படி எந்த விஷயம் ஆரம்பிக்கும் போதும் உன் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்றாயா? நீ சொல்லிக் கொண்டு ஆரம்பித்தால் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே போல உன்னுடைய பெற்றோருக்கு உபகாரம் செய்கிறாயா? நான் முஸ்லிம்களை பார்த்திருக்கிறேன், அவர்கள் தன்னுடைய பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் விடுவது கிடையாது. மிகப்பெரிய நல்ல விஷயம். அந்த மாதிரி உன்னுடைய பெற்றோர் உபகாரம் செய்கிறாயா? உன்னுடைய உற்றார் உறவினரிடம் சேர்ந்து அவர்கள் அரவணைக்கிறாயா? மேலும் சொன்னார், நீ தான தர்மங்கள் செய்கிறாயா? நீ தான தர்மங்கள் பெற்றோர் உபகாரம் செய்தால் உமக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் கடவுள் நீக்குவார். அன்பானவர்களே, அவர் திரும்ப சொல்றாருங்க, எப்படிப்பட்ட ஒரு முஸ்லீம் இந்த விஷயம் பேச முடியாது. திரும்ப சொல்றாரு, நீ 5 வேளை தொழுற, அல்லாஹ்வை நினைவு கூறுகிறாய், உன்னுடைய பெற்றோருக்கு உபகாரம் செய்கிறார், உன்னுடைய சொந்த பந்தத்தை நல்ல முறை நடந்து கொள்கிறார், தான தர்மங்கள் செய்கிறார்,
அதற்கு பிறகும் கூட உனக்கு பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் உன்னை சோதிக்கிறான். அந்த அல்லாஹ்வுடைய சோதனையிலே வெற்றி அடைந்து விட்டால் இந்த உலகத்துக்கும் மிகப்பெரிய வெற்றி, மறுமையில் உனக்கு வெற்றி. சொல்றது யாருங்க? தாவா அழைப்பு பணியை நான் முஸ்லிம்களை விட அவர் அழகாக அந்த பணியை செய்கிறார். திரும்ப சொல்றார், ஒரு முஸ்லிமாக இருப்பது இருந்து நீ ஜோசியத்தை பார்ப்பதோ குறியை கேட்பதோ மிகப்பெரிய ஒரு தவறு, மிகப்பெரிய ஒரு குற்றம் என்று அவரை திட்டி அவரை அமர வைக்கிறார். எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க. நீங்க இன்னி கூட பார்க்கலாம், பிரபலமான தொலைக்காட்சியில் பார்க்கலாம் இந்த நிகழ்வு நடந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு. எனவே அன்பானவர்களே, நாம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலை மீது உண்மையாக இத்தாஅத் செய்தால் நாம் யார் பின்னாடி போக மாட்டோம். மற்றவர்கள் எல்லாம் நமக்கு அறிவுரை சொல்லக்கூடிய இலப இருக்கிறது என்றால் நாம் சரியில்லை, அதனால் தான். எனவே அன்பானவரை இந்த விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் ஒரு விஷயம் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே, ஒரு முஸ்லிம் காலையிலும் மாலையிலும், ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடியவர் காலையிலும் மாலையிலும் ஒரு திக்ர் செய்தால் அல்லாஹ் என்ன செய்யணும் தெரியுமா? 3 நியாமத்துகளை அவருக்கு தருகிறான். 3 பொக்கிஷங்களை அல்லாஹ் தருகிறான். அல்லாஹ் இந்த விஷயத்தை திருமறை குர்ஆனிலே எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் சொல்கிறான், அஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் ஃபன்கலபு பிநிஅமத்தி மினல்லாஹ் வ ஃபضل லம் யம்சஸும் சூ வத்தபஉ ரிضوانல்லாஹ் வல்லாஹு ذو فضل عظيم. அல்லாஹு அக்பர். அஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இந்த திக்ரை யார் காலையிலும் மாலையிலும் எப்போதும் அதிகமாக சொல்வார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு 3 பொக்கிஷங்களை தருகிறார். முதல் பொக்கிஷம் என்னவென்றால் ஃபன்கலபு பிநிஅமத்தி மினல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு செல்வத்தை, அல்லாஹ்வுடைய நியாமத்தை, அல்லாஹ் நியாமத்தை அவருக்கு மழை போல அவன் மீது கொட்டச் செய்கிறார். ஒன்று. இரண்டாவது, வஃபضل லம் யம்சஸும் சூ, அவருக்கு அல்லாஹ் நியாமத்துகளை தந்திருக்கிறான் இல்லையா? அல்லாஹ் அவருக்கு செல்வத்தை தந்திருக்கிறான் இல்லையா? அல்லாஹ் அவருக்கு எந்த வஸ்துக்களை தந்தானோ அந்த வஸ்துக்கள் எந்த தீங்கு ஏற்படாது. இரண்டாவது. மூன்றாவது, வத்தபஉ ரிضوانல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தம் அவருக்கு கிடைக்கும். இந்த திக்ர் செய்தால் அஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், சின்ன திக்ர் தான், ஆனால் எவ்வளோ பெரிய ஃபாயிதா, எவ்வளோ பெரிய பிரயோஜனம் பாருங்க சகோதரர்களே. எனவே அன்பானவர்களே, இதை கவனத்தில் கொண்டு நாம் காலையிலும் மாலையும் எந்நேரம் இந்த திக்ரை ஓதினால் இந்த பொக்கிஷத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குகிறான். அல்லாஹ் குர்ஆனில் இந்த விஷயத்தை எடுத்து காட்டுறான். எனவே அன்பானவர்களே, நம்முடைய ஈமானை நாம் பாதுகாக்க வேண்டும், ஈமானோடு செயல்பட வேண்டும். ஈமான் இருந்தால்தான் நாம் இந்த உலகத்தில் வெற்றி பெற முடியும், மறுமையில் வெற்றி பெற முடியும். இல்லை என்று சொன்னால் உலகத்தில் எந்த வெற்றி இருந்தாலும் சரி அது கபர் வழியும் தான், கபருக்கு போகிற வரையும் தான், அதற்கு பிறகு ஒன்றும் கிடையாது. எனவே அன்பானவர்களே, நம்முடைய ஈமானை உறுதியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். உறுதியாக ஆக்கி கொண்டால்தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற முடியும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தௌஃபீக் தந்தல்வானாக வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துடன் சேர்ந்து தொழுது